ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். நடிகை ஸ்ருதிஹாசன் இப்ப தமிழ்ல ஆளே காணுமே, அவங்க தமிழ்ல படமே பண்றது இல்லையே, பாலிவுட் பக்கம் போயிட்டாங்க, மும்பைல செட்டில் ஆயிட்டாங்கன்றது நமக்கு தெரியும். பட் பாலிவுட்ல அவங்க படங்கள் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அங்கேயும் படங்கள்லாம் எதுவும் பண்ணல. ஸோ சின்ன சின்ன ஆல்பம் சாங்ஸ் பண்றது, சிங்கரா இருக்கிறது, இப்படிதான் அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டா அவங்க பாடின பவளமல்லி பாட்டு ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கு. அந்த வரிசையில பாக்குறப்போ நடிகை ஸ்ருதிஹாசன் இப்போ ஒரு பாட்டுக்கு கவர்ச்சி நடனம் ஆட போறாங்க, அதாவது ஐட்டம் டான்ஸ் பண்ண போறாங்க. இது வந்து ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா 3 படத்துல ஸ்ருதிஹாசனை நம்ம வேற மாதிரி பார்த்திருப்போம். அதுக்கப்புறமா அவங்க வந்து பெரிய அளவுல அவங்களோட படங்கள் எதுவும் ஹிட் ஆகல. இருந்தாலும் எல்லா முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்சிட்டாங்க. சோ ஸ்ருதிஹாசனை ஒரு நல்ல நடிகையா பார்த்திருக்கோம், நல்ல சிங்கரா பார்த்திருக்கோம். இப்போ ஒரு சூப்பர் டான்சராவும் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஐட்டம் சாங் அப்படின்னாலே நம்மளோட ஞாபகத்துக்கு வர்றது தமன்னா தான் வருவாங்க. ஏன்னா அவங்க பண்ண அந்த 2 சாங்ஸுமே வேற லெவல்ல ஹிட் அடிச்சிருந்தது. காவாலா அண்ட் அச்சச்சோ பாட்டு, இது ரெண்டுமே வந்து தமன்னா பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அவங்க வந்து பல கோடிகள்ல சம்பளம் வாங்கினாங்க. அதாவது ஒரு பாட்டுக்கு இத்தனை கோடி சம்பளமா அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாருமே பெரிய பேசு பொருளா போற அளவுக்கு அவங்களோட சம்பளம் இருந்தது. சோ தமன்னா தானே இந்த பாட்டுக்கெல்லாம் ஆடுவாங்க, இப்ப எப்படி ஸ்ருதிஹாசன் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ருதிஹாசனுக்கு வந்து பெருசா பட வாய்ப்புகள் இல்ல. அவங்க வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. ஏன்னா 6 முறை அவங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆயிருக்கு. சோ இப்போ அவங்க சிங்கிளா தான் வலம் வந்துகிட்டு இருக்காங்க. சோ டோட்டலா என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ தெலுங்குல ராம் சரண் பேட்டி அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படத்துல தான் ஸ்ருதிஹாசன் வந்து டான்ஸ் பண்ண போறாங்க. சிங்கிள் சாங்குக்கு ஐட்டம் டான்ஸ் பண்ண போறாங்க. பட் அந்த ஒரு டான்ஸுக்காக அவங்க 3 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட பிக்ஸ் ஆகி அந்த ஷூட்டிங் எல்லாம் இப்போ போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த சாங் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிஹாசனுடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம வந்து நடிகையா பார்த்துட்டோம், சிங்கரா பார்த்துட்டோம், இப்போ ஒரு டான்சரா பார்க்க போறோம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாட்டுக்கே 3 கோடி ரூபாய் சம்பளமா அப்படின்னு சொல்லிதான் சோ சினிமாவிலே பல பேர் இதை வந்து பெரிய ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி அவங்களுக்கு 3 கோடி ரூபாய் சம்பளம் தருவீங்க, நாங்களும் அந்த ஃபீல்டுல தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில போட்டி பொறாமைகளும் இதுக்குள்ள உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்ருதிஹாசன் பண்ண போற அந்த ஐட்டம் சாங் எந்த லெவல்ல ஹிட் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்ருதிஹாசனை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க.